ஒரு யங் ஆக்ட்ரஸா சூப்பர் எனர்ஜெட்டிக் டான்ஸரா நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நடிகை தான் ஸ்ரீலீலா. ஆனா இவங்க 2 குழந்தைங்களோட அம்மான்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா? ஆமா, இவங்க 2 குழந்தைங்கள அடாப்ட் பண்ணி வளர்க்குறாங்க. அந்த விஷயம் நம்மள பலருக்கும் தெரியாது. நடிகை ஸ்ரீலீலா பத்தி இருக்கிற இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 2001 ஜூன் 17க்கு தான் ஸ்ரீலீலா பிறந்தாங்க. இந்தியால இல்லங்க, அமெரிக்கால. ஆமாங்க, இவங்க 2K கிட் தான். இவங்க பிறந்தது மட்டும்தான் யுஎஸ்ல, படிச்சது வளர்ந்தது எல்லாமே பெங்களூர் தான். டான்ஸ் எப்போதுமே இவங்களுக்கு ஒரு பேஷனா தான் இருந்திருக்கு. சின்ன வயசுல இருந்தே இவங்க பரதநாட்டியம் கத்துக்கிட்டு வராங்க. ஸ்கூலிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் என்ன பண்ணலாம், நம்ம ப்ரொஃபஷன் என்னவா எடுக்கலாம்னு யோசிக்கும் போது தான் அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே டாக்டர் ஆகணுங்கிற ஆசை இருந்திருக்கு. அதுதான் அவங்க இப்போ நிறைவேற்றிக்கிட்டு வராங்க. இப்போ ஃபைனல் இயர் MBBS பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வெல் செட்டில் ஃபேமிலியில தான் ஸ்ரீலீலா பிறந்தாங்க. ஆனா இவங்களோட அப்பா அம்மாவோட வாழ்க்கை அவ்வளோ ஹாப்பியா இருந்தது இல்ல. ஸ்ரீலீலாவோட அப்பா ஃபேமஸ் பிசினஸ் மேன் சுராப்பனேனி சுபாகர ராவோ, அம்மா டாக்டர் ஸ்வர்ணலதா. 2 பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்ரீலீலா பிறந்தாங்க. அதனாலேயே ஒரு அழகான குடும்ப வாழ்க்கை, அப்பா அம்மா கூட இருக்கிற வாழ்க்கை ஸ்ரீலீலாக்கு எப்போதுமே கிடைச்சது கிடையாது. ஸ்ரீலீலா பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் எங்க அவங்களோட அப்பாவை பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அது பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா மாறி இருக்கு. அவங்க அப்பா சுபாகர ராவோ மீடியா கிட்டே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ரீலீலா என்னோட பொண்ணு கிடையாது, என்கிட்ட இருக்கிற சொத்து கிடைக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்றாங்கன்னு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே நடிகை ஸ்ரீலீலா அவங்க அம்மா கூட தான் செம்ம க்ளோஸ், அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். ரீசெண்டாக அவங்க அம்மாவோட பர்த்டேக்கு நிறைய ஃபோட்டோஸ் இன்ஸ்டாகிராம்ல போட்டு அழகான ஒரு கேப்ஷன் கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க தெரியுமா? எனக்கு சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன இமோஷன்ஸ்ல நான் கடந்து போறேனோ அதுக்கு எல்லாத்துக்குமே என் கூட உட்காந்து சேர்ந்து ஃபீல் பண்ணது நீங்க தான். உங்களோட ஒரு பாட்டா இருக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஹாப்பி பர்த்டே, லவ் யூ மான்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ டாக்டர் ஸ்வர்ணலதா ஸ்ரீலீலாவோட அம்மா தான் ஸ்ரீலீலாவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்னே சொல்லலாம். அப்படிதான் அவங்க சினிமாக்குள்ள ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. இவங்களை எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்ச ஒரு படம், ஒரு பாட்டு, குர்ஷி மர்தா பெட்டி. இந்த ஒரு பாட்டுல எல்லாரோட ஃபேவரட்டா மாறினவங்க தான் ஸ்ரீலீலா. என்னம்மா டான்ஸ், என்னம்மா எனர்ஜி, மகேஷ் பாபு கூட ஜோடியா சூப்பரா பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வரைக்கும் அவங்க ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? இவங்களோட முதல் படம் சைல்டு ஆர்டிஸ்டா தான் என்ட்ரி கொடுத்தாங்க. 2017 சித்ராங்கடாங்கிற மூவில தான் முதல் ரோல் பண்றாங்க. அதுவும் ஆக்ட்ரஸோட யங் ரோல் பண்றாங்க. ஆனா அந்த படத்துல பெருசா கவனிக்கப்படல. அதுக்கப்புறம் இந்த சோஷியல் மீடியால ரீல்ஸ்லாம் வைரலா போய்கிட்டு இருந்த சமயத்துல ஸ்ரீலீலாவோட டான்ஸ் வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் 2019 அவங்களுக்கு 18 வயசு இருக்கும்போது முதல் படம் கிஸ்ல லீட் ரோல் பண்ணாங்க. இந்த ஒரு படம் இவங்க கரியர்ல ஒரு பெரிய சக்சஸ் கொடுத்துச்சு. முதல் படத்திலே தூள் கிளப்பிட்டாங்கன்னு சொல்ற மாதிரி அடுத்த நாள்ல இருந்து பேப்பர், மீடியா எல்லாமே இவங்கள பத்தி தான் பேச்சு. இந்த படம் கன்னடால பண்ணாங்க. அதுக்கப்புறம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஒரு மாசான என்ட்ரி கொடுத்தாங்க. டெல்லி சண்டன் ஒரு தெலுங்கு மியூசிக்கல் ஃபிலிம்ல டெபியூ கொடுத்தாங்க. அந்த படம் பெருசா ஹிட் ஆகல, ஆனா இவங்க ரோல் மக்கள் கிட்ட சூப்பரா போய் சேர்ந்துச்சு, எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தொடர்ந்து தெலுங்குலயும் கன்னடாலையும் படங்கள் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் 2024 குண்டூர் காரம் படம் மகேஷ் பாபு கூட ரிலீஸ் ஆச்சு. குர்ஷி மர்தா பெட்டி ட்ரெண்டிங்ல போச்சு. ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆனா போதுமே, ஃபுல் ரீல்ஸ்லாம் போட்டு ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு ட்ரெண்டிங் ஸ்டார்னே உங்களுக்கு ஒரு பேர் வந்துச்சு. எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் ஆயிடுச்சு ஸ்ரீலீலாக்கு. ஆக்ட்ரஸ்னு விட ஒரு டான்சர்னு ஒரு பட்டம் வந்துருச்சு. இவங்கள மாதிரி இப்போ இண்டஸ்ட்ரியில யாராச்சும் டான்ஸ் ஆடுவாங்களா, இந்த மாதிரிலாம் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த ஒரு ட்ரெண்டிங் சாங் கொடுத்தாங்க. புஷ்பா 2ல அல்லு அர்ஜுன் கூட கிசிக் பாட்ல ஒரு டான்ஸ். ஒரு ட்ரெண்ட் செட்டராகவே மாறிட்டாங்க ஸ்ரீலீலா. இவ்வளோ படம் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸா மாறியிருக்காங்க. அதை விட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இன்ஸ்பைரிங்கான விஷயமும் இந்த சின்ன வயசுல ஸ்ரீலீலா பண்ணியிருக்காங்க. 2022 2 டிசேபிள் குழந்தைங்களை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆர்ஃபனேஜ் போனப்போ இந்த 2 குழந்தைங்களை பார்த்தப்போ ஸ்ரீலீலாக்கு ரொம்பவே பிடிச்சி இவங்களை அடாப்ட் பண்ணி இப்போ எல்லாமே பார்த்துக்கிறது ஸ்ரீலீலா தான். 2 குழந்தைக்கு அம்மாவா இருக்காங்க. அவங்க கரியர் பார்த்துக்கிறாங்க, ஸ்டடீஸ் பார்த்துக்கிறாங்க. 24 வயசுல இவ்வளோ விஷயங்கள் பண்றதுங்கிறது கண்டிப்பா சின்ன விஷயம் கிடையாது. எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே ஹேண்டில் பண்ணி பேலன்ஸ் பண்ணி போறது ஒரு பெரிய விஷயம்தான். அப்படி பார்க்கும்போது ஸ்ரீலீலா கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இதே மாதிரி இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ் தொடர்ந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க.